வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது பூண்டு இட்லி பொடி செய்முறைதான். இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 1 கப் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் எள், 1 ஸ்பூன் கருப்பு எள், 1 ஸ்பூன் பொரிகடலை, 8 காய்ந்த மிளகாய், சிறிதளவு மிளகு, பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன். இப்பொழுது நாம் முதலில் எடுத்து வைத்திருக்கும் அனைத்தையும் நாம் வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் கடாயில் முதலில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கொள்ள வேண்டும். முதலில் நாம் கடலை பருப்பை வறுத்து கொள்ள வேண்டும். நாம் வறுக்கும் போது அனைத்து பொருட்களையும் மிதமான தீயில் வைத்தே வறுக்க வேண்டும். கடலைப்பருப்பு நன்கு வறுப்பட ஒரு 3-4 நிமிடங்களாவது ஆகும். நாம் இந்த நிறம் மாறும் வரை நன்றாக வறுக்க வேண்டும். நாம் எண்ணெய் போடாமலும் வறுக்கலாம். எண்ணெய் போட்டோம் என்றால் பொடியின் சுவை அதிகமாக இருக்கும். பொதுவாக கடலைப்பருப்பு உளுந்து நாம் 1 டம்ளர் எடுத்தால் அது பாதி அளவு போடுவார்கள். நாம் பொரிகடலையும் போடுவதால் இந்த அளவு கடலைப்பருப்பே போதுமானது. நன்கு வறுபடவும் கடலைப்பருப்பில் நன்கு வாசனை வரும். இந்த அளவு நாம் வறுபட்டால் போதுமானது. இந்த கலர் சிறிது மாற்றம் ஏற்படும். இந்த சமயம் நாம் தட்டில் மாற்றிவிடலாம். கடலைப்பருப்பு இந்த அளவு நன்றாக நிறம் மாறி வரை வறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் பொடியின் சுவை நன்றாக இருக்கும். இப்பொழுது வேறு தட்டில் மாற்றிவிடலாம். இப்பொழுது உளுந்தை நாம் போட்டுக்கொள்ளலாம். உளுந்தை நாம் மிதமான தீயில் வைத்து பொன்னிறமாக மாறும் வரை வறுக்க வேண்டும். நமக்கு இட்லி பொடியின் ருசியே இந்த உளுந்து வறுபடுவதில் தான். நல்ல மணமாக பொன்னிறமாக நாம் வறுத்தோம் என்றால் இட்லி பொடியின் டேஸ்ட் அபாரமாக இருக்கும். ஒரு சிலர் இட்லி பொடி அரைக்கும் போது 2 ஸ்பூன் அரிசியும் வறுத்து போடுவார்கள். அதுவும் சுவையாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து இப்பொழுது பொன்னிறமாக நன்கு வாசம் வரும் வரை வறுபட்டு வந்துவிட்டது. இந்த சமயம் இதை நாம் கடலைப்பருப்புடன் கொட்டிவிடலாம். இப்பொழுது நாம் எள்ளை வறுத்து கொள்ளலாம். இதற்கு வெள்ளை எள் போட்டாலும் நன்றாக இருக்கும். உங்களிடம் எந்த எள் இருக்கிறதோ நாம் அதை போட்டுக்கொள்ளலாம். எள் இப்படி நன்றாக பொரியும் வரை வறுத்து அதை நாம் உளுந்துடன் கொட்டிவிடலாம். இப்பொழுது பூண்டு பற்களை நாம் போட்டு வறுத்து கொள்ளலாம். நாம் தோலுடனே போட்டு விடலாம். சிறிய அளவிலான பூண்டுகளை போட்டால் நமக்கு எளிதாக இருக்கும் அரைக்கும் பொழுது. பூண்டை நாம் மிதமான தீயில் ஒரு 1 நிமிடம் வறுத்தாலே போதுமானது. நாம் மிளகை வறுத்து கொள்ள வேண்டும். நாம் பொரிகடலையை
போட்டவுடன் எடுத்து விடலாம். நாம் பொரிகடலையை இப்படி ஒரு 2 முறை வறுத்து இதனுடன் உளுந்துடன் கொட்டிவிடலாம். பொரிகடலை போடுவதால் இட்லி பொடி சுவையாக இருக்கும். இப்பொழுது காய்ந்த மிளகாயை நாம் வறுத்து கொள்ளலாம். அவரவர் காரத்திற்கு ஏற்றாற்போல் போட்டுக்கொள்ளலாம். காஷ்மீர் சில்லி இருந்தாலும் நாம் போட்டுக்கொண்டால் இட்லி பொடி பார்ப்பதற்கு கலராக நன்றாக இருக்கும். காஷ்மீர் சில்லி என்றால் நாம் ஒரு 12 சில்லி போட்டோம் என்றால் சரியாக இருக்கும். இப்பொழுது சாதாரண காய்ந்த மிளகாய் என்பதால் 8 என்பதே போதுமானது. நாம் கறிவேப்பிலையை வறுத்து கொள்ளலாம். ஒரு முறை இப்படி பிரட்டி விட்டால் போதுமானது. அந்த சூட்டிலே வெந்துவிடும். இப்பொழுது பெருங்காய பொடியை நாம் மிதமாக வறுத்து கொள்ளலாம். போட்டவுடன் நாம் கொட்டி விடலாம். அந்த வாசம் வரும் வரை வறுத்துவிட்டு இப்பொழுது இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நாம் மிதமான தீவில் வறுத்து எடுத்து கொட்டி கொள்ளலாம். உப்புக்கல்லை போட்டவுடன் நாம் வறுத்து உளுந்துடன் கொட்டி விடலாம். நாம் அனைத்தையும் வறுத்து முடித்தவுடன் அது நன்றாக ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைத்து கொண்டோம் என்றால் சுவையான இட்லி பொடி ரெடி. நாம் இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நன்றாக கரகரப்பாக அரைத்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதேபோல் கரகரப்பாக நாம் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இப்படி ஒரு கண்டெய்னரில் இட்லி பொடியை போட்டு வைத்துக்கொண்டு இது இட்லியுடன், தோசை மற்றும் சாதத்துடன் நெய் விட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். இது மிகவும் ஆரோக்கியமானதும் கூட. இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.